இந்த பார்சல் எங்கே ஓப்பன் பார்த்தீங்கன்னு சொன்னால் லண்டனில் ஒரு அக்காவோ அம்மாவோ தெரியல ராக்கெல்லாம் கேட்டிருக்கணும். வாங்க அந்த அக்கான்னு சொல்லுவோம் அவையில் என்னென்ன பொருட்கள் கேட்டான்னு சொல்லி ஒன்று பார்ப்போம். இதை சின்ன பிள்ளைன்ற ஐட்டங்கள்லாம் கூட கேட்டிருக்கணும். கிரந்தி எண்ணெய் கேட்டிருக்கணும். இதை வந்து நாங்கள் இந்த வடிவாயெல்லாம் சலோ டேப் பண்ணி வச்சுருக்கிறோம். கிரந்தி எண்ணெய் மற்ற இது பவுடர் பண்ணி பேபி பவுடர் மற்ற இஞ்சால வந்து ஓம வாட்டர் வந்து 2 போத்தல் கேட்டிருக்கணும். குறைபாட்டு இஞ்சால வந்து ஊற்று நல்லெண்ணெய் மற்ற தட்டை வடை கேட்டிருக்கணும். மற்ற இது வந்து கட்டா கருவாடு மற்ற உளுத்தம்மா பத்தியத்தூள் வந்து 2 கிலோ அளவில் கேட்டிருக்கணும். பைத்தம்பளம் 1/2 கிலோ மல்லி கோப்பி வந்து 1/4 கிலோ மற்ற இது வந்து கறித்தூள் வந்து 1/4 கிலோ அளவில் கேட்டிருக்கணும். இது கோப்பித்தூள் வந்து அதுவும் 1/4 கிலோ மற்ற சின்ன பிள்ளைக்கு வந்து இந்த கருத்த காப்பளவில் கேட்டிருக்கணும். நாங்கள் வந்து அந்த 3 இந்த மாதிரிக்கு வாங்கி வச்சுருக்கிறோம். மற்ற இந்த குண்டுமணி கேட்டிருக்கணும். இந்த கருப்பு வெள்ளை குண்டுமணி மற்ற இஞ்சால பார்த்திங்கன்னு சொன்னால் போத்தல் பொட்டு மற்றது வந்து சிரட்டை பொட்டு இவ்வளவு தான் கேட்டிருக்கணும். இப்போ நாங்கள் இதை அனுப்ப வலிக்கிட போகிறோம். இதே மாதிரி பொருட்கள் உங்களுக்கு இந்த வேண்டிய நீங்கள் நினைச்சிங்கன்னு சொன்னால் நாங்கள் போடுற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஓகே, இன்னும் போய் நாங்கள் என்ன சாப்பாடு பார்த்துருவோம். வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் தர்மினி. நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம், நீங்களும் நல்ல சுகமாக இருக்க வேணும்னு சொல்லிக்கொண்டு இன்றைக்கு வந்து என்ன சாப்பாடு செய்து காட்ட போகிறோம்னு சொன்னால் மசாலா கச்சான் தான் இன்றைக்கு உங்களுக்கு பொரிச்சு காட்ட போகிறோம். அதாவது இது வந்து நீங்கள் ஒரு டீ டைம் இல்லைன்னு சொன்னால் ஏதோ ஒரு டைமுக்கு நீங்கள் சாப்பிடக்கூடியதாக இருக்கும். நல்ல சத்தான ஒரு கடலைன்னு சொல்லலாம். அதாவது இந்தியா பக்கங்களில் வேர்க்கடலைன்னு சொல்லுவாங்க. அதை நாங்கள் கச்சானண்டே சொல்கிறோம். நாங்கள் இப்போ அந்த மசாலா கச்சானை தான் எப்படி செய்ய போகிறோம்னு பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி யாராவதுங்கிற வீடியோக்குள்ளே புதுசாக வாரீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குமென்னு சொல்லிக்கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க நாங்கள் தேவையான பொருட்களை பார்ப்போம். இது வந்து கச்சான் எடுத்துருக்கிறேன். 1/4 கிலோ அளவில் நான் கச்சான் எடுத்துக்கிறேன். பெரிய கச்சானாக வேண்டிக் கொள்ளுங்கோ. இதுக்குள்ளே எதுவும் வேறு அந்த சரியில்லாத கச்சான்கள் எதுவும் இருந்தால் எடுத்துருங்கோ. இப்போ இந்த நாங்கள் இந்த மசாலா கச்சான் செய்யக்குள்ளே இந்த கடிவாடு வந்து நாங்கள் சாப்பிட்டு கொண்டு கேட்கல ஒரு கச்சான் பிடிச்சது கூடான்னு சொன்னால் இப்போ இந்த எல்லாமே வாயால் துப்புற வேலை வந்துடும். அதனால் சரியில்லாத கச்சானை வெளியால் எடுத்துருங்கோ. அடுத்த இஞ்சால பார்த்திங்கன்னு சொன்னால் கொஞ்சமாக இஞ்சி பேஸ்ட் அடித்து வச்சுருக்கிறேன். இது வந்து கடலைமாக கொஞ்சமாக எடுத்துருக்கிறேன். எவ்வளோ எனக்கு இந்த கைப்பிடி அளவில் எடுத்துருக்கிறேன். இஞ்சால அரிசி மாவும் அதே அளவு தான், ஒரு கைப்பிடி அளவில் வெள்ளி அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். இஞ்சால கடைசியாக பொரிச்சிட்டு போடுறதுக்காக கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துருக்கிறேன். இது வந்து மிளகு சீரக தூள்னு சொல்லணும், பொடின்னு சொல்லலாம். இது வந்து தனி மிளகாய் தூள் மற்றும் உப்பு இவ்வளோ தான் எங்களுக்கு தேவையான பொருட்கள். சில பேர் வந்து பெருங்காயத்தூள் சேர்ப்பினோம், நான் வந்து பெருங்காயத்தூள் சேர்க்க இல்லை. இப்போ வந்து நாங்கள் இந்த கச்சானை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றுவோம். நீங்கள் இந்த கச்சானை கழுவி காய வச்சுட்டு எடுக்கலாம். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் பிடிச்சிட்டு நல்ல வடிவாக கையால் உருத்தியும் எடுக்கலாம். தோல் வந்து போகாது. எங்களுக்கு இந்த தோலை வந்து நாங்கள் எடுக்கிறோன்னு சொன்னால் என்னோடய வறுத்து தான் நாங்கள் தோல் உரிக்கணும். ஆனால் இந்த இதுக்கு வந்து தோல் உரிக்க தேவையில்லை. இப்படியே தான் நாங்கள் இந்த மசாலா கச்சானை செய்ய எடுக்க போகிறோம். இப்போ வந்து நாங்கள் இதுக்கு தேவையான பொருட்களை சேர்த்துக்கொள்வோம். தனி மிளகாய் தூள் நல்ல சிவப்பாக எடுக்க வேணும். இப்போ இந்த மாதிரி நல்ல சிவப்பு கலரில் நாங்கள் போட்டால் தான் நாங்கள் இந்த பொரிச்செடுக்கையில் நல்ல சிவப்பு கலரில் வரும். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் கஸ்தூரி மிளகாயும் நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். காரம் குறைவாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் காரமாக இருக்கும். உங்களோட உரைப்புக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் சேருங்கோ. அளவாக சேர்ப்போம். கொஞ்சமாக சின்ன சீரகம் மிளகெல்லாம் போட்டு அரைச்சி வச்ச பொடி கொஞ்சமாக சேர்க்கிறேன். உப்பு வந்து தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கொள்ளுங்க. கணக்கு போட்டால் உப்பு சுண்டும், அதனால் ஒரு அளவாக சேர்த்துறேன். அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் இஞ்சி பேஸ்ட் அதையும் சேர்த்துடுவோம். அப்படியே நாங்கள் இதற்காக பிரட்டி விடுவோம். இந்த கச்சானில் வந்து எல்லா மசாலாவும் சேர்கிற மாதிரிக்கு கை வச்சு நல்ல வடிவாக பிரட்டி விடுவோம். இதோட வந்து நாங்கள் நார்மல் தண்ணி கொஞ்சம் சேர்க்க போகிறோம். கிணக்கு சேர்க்கக்கூடாது. கொஞ்சமாக இந்த மசாலாவெல்லாம் இந்த கச்சானில் ஊறுற மாதிரி அளவில் தண்ணி சேர்த்து பிணைஞ்சு எடுக்கணும். இந்த மாதிரி இருக்கும் பாருங்கோ. இப்படி ஒரு 2 நிமிஷம் இந்த உப்பெல்லாம் ஊறட்டுக்கும். இப்போ உங்களுக்கு 2 நிமிஷம் ஆகிட்டுது.
இப்போ வந்து நாங்கள் இதோட வந்து எடுத்து வச்சுருந்த அரிசி மா சேர்ப்போம். இந்த அளவில் அரிசி மா எடுத்துருக்கிறேன். அதோட வந்து கடலை மாவும் ஒரு கைப்பிடி அளவில் சேர்ப்போம். அப்படியே சேர்த்துட்டு கலந்துடுவோம். அப்படியே எங்களுக்கு தண்ணி காணாது கொஞ்சமாக திருப்பவும் கையில் தண்ணி சேர்ப்போம். கிணக்க ஊற்றக்கூடாது தண்ணி. இந்த கச்சானில் வந்து இந்த போட்ட மாவு எல்லாம் பிடிக்கிற மாதிரிக்கு சேர்த்தா சரி. பாருங்க இந்த கடலைமா அரிசிமா எல்லாம் இந்த கச்சானோட சேர்ந்துட்டுது. கிணக்க தண்ணியை ஊற்றினீங்கன்னு சொன்னால் அந்த சேராமலுக்கு அப்படியே மாப்புரும்பா கச்சாம்புரும்பா வந்துடும். அதனால் பார்த்து இந்த பதத்தில் நீங்கள் சேர்த்துடுங்கோ. இப்போ எங்களுக்கு மசாலா கச்சான் எல்லாம் நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். இனிமேல் வந்து இதை நாங்கள் பொரிச்செடுக்கணும். பார்த்திங்களா இந்த மசாலா போட்ட அரிசிமா கடலைமா எல்லாம் எப்படி இந்த கச்சானில் சேர்ந்துருக்குன்னு சொல்லி நீங்களே பாருங்கோ. இந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து அடுப்பு ஒன்று பண்ணிட்டோம். அடுப்பில் வந்து இப்படி ஒரு சட்டி மாதிரி ஒன்று வச்சுக்கொள்ளுங்க. இப்படி இந்த நாங்கள் கச்சான ஒன்று போடுற மாதிரிக்கு இருக்க வேணும். பள்ளமாக இருந்தால் இப்போ இந்த ஒன்றோடு ஒன்று சேர்ந்துடும். இப்போ வந்து நாங்கள் தேங்காய் எண்ணெய் வந்து அளவாக ஊற்றிக்கொள்ளுவோம். எண்ணெய் வந்து எங்களுக்கு நல்லா கொதிச்சு விடட்டும். இப்போ வாங்க எங்களுக்கு எண்ணெய் வந்து நல்லபடியாக கொதிச்சுட்டுது. நாங்கள் இப்போ வந்து இந்த கச்சான் மசாலா எல்லாம் சேர்த்து வச்சுருந்து நாங்கள்லாம் அதை பொரிச்சு கொள்ளுவோம். இப்படி ஒன்று ஒன்றா நாங்கள் போடுவோம். அடுப்பை வந்து இனிமேல் குறைச்சி விடணும். டக்குண்டு கருவிடும் கையிலையும் எண்ணெய் பட்டுடும். மெல்லிசாக போடுவோம். ஓகே, எவ்வளோ எங்களுக்கு போதும். கொஞ்சம் பொரிய நாங்கள் பிரட்டி விடுவோம். இப்போ வந்து எங்களுக்கு பொரிஞ்சிட்டு பாருங்கோ நாங்கள் எடுத்துடுவோம். அதே மாதிரி எல்லாத்தையும் நாங்கள் பொரிச்செடுப்போம். ஒன்றை தான் போடணும். எண்ணெய் வந்து கையில் சுட்டுடும். அதனால் மெல்லிசாக கையில் வந்து எண்ணெயை பறக்காமலுக்கு போட்டுக்கொள்ளுங்க. இந்த ஒன்றோடு ஒன்று சேர்ந்துடும். அதனால தான் இப்படி போடுறது. இதே மாதிரி எல்லாத்தையும் நாங்கள் பொரிச்செடுப்போம். இப்போ வந்து எல்லா கச்சானுமே நாங்கள் பொரிச்சு எடுத்துட்டோம். பாருங்கோ அதோட கொஞ்சமாக கருவேப்பிலை பொரிச்சு எடுப்போம். இவ்வளவுதான் காரசாரமான மசாலா கச்சான் ரெடி. ஓகே, பார்த்தீங்களா இப்படி அழகாக இருக்குன்னு சொல்லி. இப்படியெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக செய்து சாப்பிடுவோம்ன்றதுக்காக தான் செய்து காட்டியிருக்கேன். இனிமேல் வந்து நாங்கள் இப்படி டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டு பார்ப்போம். கொஞ்சம் மாறவும் வேணும். இப்போ வாங்க நாங்கள் மசாலா கச்சான இப்படி மொறுமொரண்டு வந்திருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ சாப்பிட்டு பார்ப்போம். சும்மா கலாண்டு இருக்குது. அதோட மெல்லிய சூடு மொண்டு இருக்குதான். சாப்பிட்டு பார்ப்போம். நல்ல முறுமுறுன்னு வந்துருக்கு. இன்னும் முறுமுறுக்குறான்னு சொன்னால் கொஞ்சம் ஆறி வரணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த முறுமுறுப்பு தெரியும். ஒரு பக்கம் சுடுவுதோ வேண்டாம். எல்லா பலகாரங்களுமே சுட்ட உடனே சாப்பிடாது. நாங்கள் வீடியோ முடிக்கிற கடையாக உடனே சுட்டுன்றேன் சாப்பிட்டு காட்டுறேன். இங்கே ஒன்று ஆகட்டு. இங்கே பார்த்தீங்களா
அப்படி அந்த உறவுகள் அந்த இஞ்சின்ற வாசங்கள் எல்லாம் நல்லா இருக்கும். சாப்பிட்டு பாருங்க. ம் அவன் வந்தாலே சீவு காட்டி போடுவான். ஓகே, இப்படி சாப்பிட்டு ஒன்று வந்தால் சாப்பிட்டு இருக்கலாம். வீடியோ முடிச்சு கொள்ள போகிறேன். லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஒரு இதே மாதிரி நல்ல நல்ல வீடியோவை சந்திக்கிறேன். பாய் பாய்.